ப்ரோ பைக் வாங்குறதெல்லாம் ஈஸி தான். ஆனா கரெக்டான பைக் வாங்குறது தான் கஷ்டமே. இந்த 5 மிஸ்டேக்க பண்ணீங்க அப்படின்னா, உங்க இஎம்ஐய விட ரிக்ரெட் பெருசா இருக்கும். என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் லுக்ஸ பார்த்து பைக் வாங்காதீங்க. இன்ஸ்டால பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும். ஆனா போயிட்டு வாங்குன பிறகு உங்களுக்கு மைலேஜும் கம்மியா இருக்கும். சர்வீஸ் காஸ்ட்டும் அதிகமா இருக்கும். அது கூட ஃப்ரீயான பேக் பெயின்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? உண்மை இல்லாம பையா சொல்றாங்க. ஸோ அதனால லுக்ஸ பார்த்து மட்டும் பைக்க வாங்காதீங்க. இன்ஜின், மைலேஜ், மெயின்டெனன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்குங்க. செகண்ட் மிஸ்டேக்கு சிசிசி கூட ஸ்பீட்னு நினைக்காதீங்க. 150 இருந்தாலும் சரி, 250 இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றும் வேண்டினா ரோசி இல்லை. பவர் இருந்தால் யூஸ் பண்ண தெரியணும். ஆனால் சிட்டி டிராஃபிக்கில் ஃபஸ்ட் இயர் தான் ஹீரோவே. தேர்டு மிஸ்டேக், உங்கள் பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1.5 லேக்ஸ்னா 1.5 லேக்ஸ் தான், அதுக்கு மேலே போகாதீங்க. ஷோரூம் போனீங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க வந்து உங்கள் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் அண்ட் மாடலே கிடச்சிரும். இல்லை சுவிட்சபிள் ஏபிஎஸ் கிடச்சிரும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடச்சிரும், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் எல்லாம் கிடச்சிரும் ப்ரோ. உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. நீங்கள் எது சரின்னு சொல்லிட்டு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு வைங்கன்னா உங்கள் இஎம்ஐயோட லைஃப்பும் எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். ஃபோர்த்து மிஸ்டேக்கு, ட்ரெஸ் ரிவ்யூ பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ரோ அதெல்லாம் எனக்கு வேணாம், யூடியூப்பில் நான் ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுள் ப்ரோ அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் பைக்கை வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் பைக்கை வாங்கின பிறகு ஹைட் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா கஷ்டம். ஹைட்டும் செட் ஆகலை, ஹேண்டலிங்கும் பண்ண முடியல, எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஃபிஃப்த் மிஸ்டேக்கு, மெயின்டெனன்ஸை திங்க் பண்ணி வாங்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பைக் வாங்குறது ஈஸி தான். ஆனால் மெயின்டெனன்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக இல்லைன்னு வைங்கண்ணே, சர்வீஸ் காஸ்ட்டு, ஸ்பேர்ஸோட அவைலபிலிட்டி, அதே மாதிரி மைலேஜ், இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணலன்னு வைங்கண்ணே, உங்களோட வேலெட்டு. ஃபைனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணுங்கள், மாஸாக ரைட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க.